தொடர் வணக்கம் தொடர். தொடர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்துருச்சு. அதில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா 108 சீட்டு வந்து அதாவது பெரும்பான்மை இல்லாமல் மைனாரிட்டியாக வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இது எப்படி தொடர் பார்க்குறீங்க? இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? பெரும்பான்மை மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தை கொடுத்துருக்குறாங்க. தொங்கு சட்டமன்றம் இது வந்து ஒரு நல்ல விஷயம். தொங்கு சட்டமன்றம் என்னைக்குமே நல்ல விஷயம். ஓகே தொடர். அறுதி பெரும்பான்மை பெறும்போது அவங்களுடைய அதிகாரத்துவம் வந்து பயங்கரமா இருக்கும். அவங்க வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் தைரியமா கொண்டு வருவாங்க. இப்ப இந்த தொங்கு சட்டமன்றம் இருக்கும்போது அப்படி கொண்டு வர முடியாது. ஏன்னா அது கூட்டணியில இருக்கும், ஆதரவு இருக்கும், மக்களுடைய எதிர்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்ப்புகள்லாம் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி அதை வந்து இது பண்றாங்கன்றதை பொறுத்துதான் இது வந்து நடக்கும். அப்போ அதனால இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறது வந்து தமிழக மக்கள் வந்து நல்ல விஷயம். மாற்றுக்கு ஒரு புதிய நபரை கொண்டு வராங்க. அதே சமயத்துல அவருக்கு வந்து ஒரு தனி மெஜாரிட்டியும் அறுதி பெரும்பான்மை அது தரல. தனி கட்சி பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. ஆனா அறுதி பெரும்பான்மை வந்து சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கான அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. இதை விட தொடர் சார் நம்ம இப்படியும் பார்க்கலாமா? இது வந்து பெரும்பான்மை மக்கள் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் பார்த்தல, ஒரு படத்தில் நடித்த ஒரு ஆள், இவருக்கு வந்து ஒரு நாட்டை வந்து ஆளப்போற சக்தி வந்து இருக்கா, இல்லை டேலண்ட் வந்து இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையில் வந்து அதிக பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடலையோ, இல்லை வந்து கரண்டாக இருக்கிற ஆட்சி இருக்குல்ல, ஆளுங்கட்சி எம்.கே. ஸ்டாலின் இருந்தார்ல, அவரோட ஆட்சி வந்து நல்லா இருக்கு, அதற்காக வந்து அவருக்கும் பார்த்தோன்னா 74 சீட்டு வந்து போட்டிருக்காங்க ஓட்டு. இது ரெண்டுத்துக்கான விஷயம் நம்ம எப்படி பார்க்கலாம்? பெர்சன்டேஜ் ஓட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தாவேக்கா பெற்ற ஓட்டு இருக்கு இல்லையா, அது 1.5 கோடி கிட்ட பெற்றிருக்கு. ஆமா, அது ஓட்டு வந்து 36-37% 35 தாண்டிடுச்சு. இது வந்து 77 எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கும் போது பெற்ற வாக்கை விட அதிகம். இது அதிகம். ஆனா எம்ஜிஆர் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றார் அப்பவே. ஆமா, அவர் சதவீதம் கம்மி, ஆனா அறுதி பெரும்பான்மை பெற்றார். ஏன்னா எதிர்கட்சிகளுடைய ஓட்டு வந்து முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்ப இதுல வந்த பிரச்சனையே என்னன்னா, விஜய்க்கு ஓட்டு கன்வர்ஷன் மாறுறது இருக்கு இல்லையா, அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து வட மாவட்டங்கள்ல அதிமுக கொஞ்சம் சாதகமா வந்திருக்கு. நான் போன காணொலியே சொன்னேன், திமுக தோக்கம் அதிமுக. அப்போ அவங்க வந்து அதுக்கு வந்து பிளஸ்ஸா மாறி இருக்கு அந்த சீட்டுகள்லாம். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வர வேண்டிய சீட்டு. ஏன்னா பாரம்பரியமா போட்டுட்டு இருந்த திமுக குடும்பங்கள், அதாவது வன்னியர் குடும்பங்கள், அப்புறம் இந்த 5 தேர்தல்களில் போட்டு இருக்கிற தலித்துங்க, இவங்க எல்லாம் அப்படியே தாவேக்கா பக்கம் போறாங்க. போகும்போது அது அதிமுகவுக்கு சாதகமாகி சில மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த இது கடலூர், இந்த மாவட்டங்கள்ல கணிசமா அதிமுக ஜெயிச்சிருக்கு. இது அதிமுக பாமக கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு ஸ்ட்ராங்கா அவங்க வாங்கியிருக்காங்க. கூடுதல் ஓட்டுலாம் அவங்க கிடையாது, அவங்க வாங்குற ஓட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. போன வாட்டி வாங்கின ஓட்டை வாங்கியே அவங்க இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்க. ஏன்னா திமுக 70 சீட்டுகள் பிடிச்ச இடம். அப்ப அதுல வந்து தாவேக்கா வந்து 50 சீட்டுகளை நோக்கி நகருது. இவங்க கணிசமா 25 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறாங்க. இது வந்து முக்கியமான விஷயம். இந்த இடங்கள்லாம் வந்து தாவேக்கா வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து அவங்க வந்து அறுதி பெரும்பான்மை வந்து பெற முடியாம போனது காரணம். அப்ப கன்வெர்ட் ஆகல சீட்டு. இப்ப திமுகவே எடுத்துங்க, இதை விட 3% கம்மி தான். அது தாவேக்காவோட திமுக கூட்டணி 3% தான் கம்மி. அவ்வளவுதான். ஆனா அவங்க வந்து 75 சீட்டு தான் வந்திருக்காங்க. போன வாட்டி அப்படிதான். போன வாட்டி 3% கம்மி தான் அதிமுக கூட்டணி, 3% கம்மி. ஆனா அவங்க வந்து 75 சீட்டு தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1% தான் கம்மி, 90 சீட்டு வந்து 16ல வந்தாங்க அது திமுக. அப்போ இந்த சதவீத ஓட்டுகளை விட அது வந்து கன்வெர்ட், ஒவ்வொரு தொகுதியிலயும் கன்வெர்ட் ஆகி அவங்க எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து தாவேக்காக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் கன்வெர்ட் ஆகல. அது வந்து ஆவது வந்து அது அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமா மாறிச்சு. திமுகவை வந்து ஸ்பாயில் பண்ணுச்சு. நாம அதிகமா வந்து வட மாவட்டத்தை தவிர, வட மாவட்டம் சென்னை தவிர மற்ற இடங்கள்ல அதிமுகவை ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சோம். அது மேற்குல மட்டும் தான் அதிமுக ஸ்பாயில் பண்ணுச்சு. தெற்குலயும் கிழக்கு மத்திய பகுதி எதிர்பார்க்காதது. இதெல்லாம் வந்து திமுகவுடைய கோட்டை. திருச்சியில வந்து நேருவை தவிர ஒரு சீட்டு வந்து ஜெயிக்கலாம் திமுக. இதெல்லாம் வந்து தாவேக்கா ஜெயிக்கணும் யாரும் வந்து சொல்லல, கணிப்பிடு. அதாவது விஜயை ஆதரிச்சவங்க கூட இங்க வந்து கிழக்கு மண்டலத்துல வந்து இந்த அளவுக்கு ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா அங்க கணிசமா ஜெயிச்சிருக்கிறாங்க.
அங்க கணிசமா அதுதான் திமுகவுக்கு வந்து இழப்பு. அது கிழக்குலயும் வடக்குலயும் போனது, வடக்கு பெரும்பகுதி போயிடுச்சு. சில மாவட்டங்கள்ல வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க திமுக. அண்ணா திமுகவும் தாவாகவும் சேர்ந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். இப்போ வந்து 108 சீட்டு விஜய் வெற்றி பெற்றாலும் அதிக பெரும்பான்மை வந்து இப்போ முடியாதால வந்து இப்போ வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஒன்று இருக்கு. இப்போ அடுத்து எதை நோக்கி போவார், யாருக்கு வந்து கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்? இப்போ செய்தி பார்க்கும்போது காங்கிரஸ் இவரோட கூட்டணி வந்து பேச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவார்? அவரால் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா இல்லை முடியாதா? இல்ல அவங்க நகர்வு நல்ல நகர்வு தாங்க. அவங்க காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. இவங்கள பிஜேபின்னு சொல்றாங்க, அவங்க எந்த பிஜேபி கொடுக்கவே இல்லை. ஏடிஎம் சார்ந்த விஷயம் எதுவுமே போல. அவங்க தெளிவா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றாங்க. ஆமா, அது ஏன் நடக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஐடியாலக்கா இருக்காரு இல்லையா, அரசியல் வியூகம் வகுக்கிற ஜான் ஆரோக்கியசாமி தான் முன்ன அன்புமணிய மாற்ற முன்னேற்றத்துக்கு வந்து நிக்க வச்சவர். அதனால அந்த பேச்சுவார்த்தை வச்சு முயற்சி பண்ணாங்க. சௌமியாக்கு துணை முதல்வர் அதெல்லாம் கேட்டாங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுவே போதுமான அளவு இருக்கு. இதுவே 11 பேர், காங்கிரஸ் பிசிக கம்யூனிஸ்ட்கள் வந்து 11, அது போதுமான பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாம அவங்க வேற மூவ்லாம் இருக்கு. லீமா ரோஸ் வச்சு அவங்க அன்னைக்கு சாயங்காலத்துல தொடங்கிட்டாங்க வேலைகள்ல. லீமா ரோஸ் வச்சு அவங்க உடைப்பாங்க. இந்த இதுல வந்து மார்ட்டின் குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா வரும். இந்த அரசாங்கத்துல மார்ட்டின் குடும்பத்தினுடைய ரோல் வந்து மிகப்பெரிய ரோல் இருக்கும். ஆமா, லீமா ரோஸ் வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சண்முகம் அவங்க ஃபாஸ்டா, அவங்களும் சண்முகம்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து அது ஒரு பிஜேபி ஆதரவு கும்பல். அது வந்து எப்பவும் வந்து 5 வருஷத்துக்கு மேல அவங்க அதிகாரம் இல்லாததே அலையிறானுங்க. உடனே ஆட்சிக்கு வந்து பங்கு கேட்கணும். அது ஒரு 15 பேர் காலையில இருந்து போய் எடப்பாடியே போய் பார்க்கலாங்க. எடப்பாடியை கூட போய் பார்க்கல, அப்புறம் தான் போய் பாக்குறாங்க. முதல்ல கூட்டம் வந்து ரத்தாகுது. எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்தாகி சாயங்காலம் தான் கூட்டுறாங்க, நைட்டு தான் கூட்டுறாங்க. ஓகே சார். அப்போ வந்து இப்போ விஜய் வந்து வெற்றி பெற்று வந்து கூட்டணி ஆதரவு போனால் பிஜேபியோட போகிறதுன்னு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. பிஜேபியோட ஒரு பீட்டுமே செயல்படவே எந்த வாய்ப்பும் இல்லை. காங்கிரஸ் தான் அப்படி தான் பார்க்குறோம். ஓகே சார். இப்போ அதையும் தாண்டி லா என்ன சொல்லுதுன்னா 180 வாங்கினா கூட இவர் வந்து பதவி ஏற்கலாம், அசம்பிள் தான் மெஜாரிட்டி காட்டணும். ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு, இல்ல நீங்க மெஜாரிட்டி இப்பவே காட்டுங்க, அப்பதான் நான் பதவி ஏற்று வைப்பேன் அப்படின்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து பிஜேபியோட அழுத்தமா? ஏன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுத்தம் பண்றாங்களோ? ஆமாம், அது ரொம்ப வந்து கேவலமான வேலை. அது சட்டவிரோதம். ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து இதே பிஜேபி இந்த அவங்க கர்நாடகாவில் அவங்க இவர் இருந்தார்ல, ஒரு பேர் என்ன, எடியூரப்பா, அவங்க தீர்ப்புலயே கூட இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து எது வருதோ அதிக எண்ணிக்கையில் இருக்குதோ அவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அவர் வந்து சட்டசபையில தான் நிரூபிக்கணும். இவர்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த ஒரு அதிகாரம் இதெல்லாம் எங்க இருந்து வருது? அந்த விஷயம் இல்ல, அதான் மூடியிலிருந்து வருதோ இல்ல. நிறைய அந்த டைம் எடுக்கிறதுல நிறைய வேலைகள் நடக்குது. அதாவது இந்த திமுக இந்த இது வந்து காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் இந்த இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இதை தடுக்கிறதுக்கான வேலைகள் நிறைய நடக்குது எல்லா தரப்புலையும். அதுக்கான நேரத்தை தான் அவங்க எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா இவங்க ஒரு ஃப்ராக்ஷனை உடைச்சி ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்பார்த்தது அதான். இவங்க காங்கிரஸ் இல்லாம இந்த சிவி சண்முகம் இந்த டீமோட தாவக சேர்ந்து அமைக்கணும், இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. ஆனா காங்கிரஸ் முந்திக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது. அப்போ அடுத்த கட்டம் இவங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி எடப்பாடிக்கும் பிரச்சனையாகுது. ஏன்னா அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கலாம் பரவாயில்ல, கட்சிக்கு நம்ம இருந்தா நல்லா இருக்கும், எப்படினாலும் அதிமுக ரெட்டையில வச்சு நம்ம என்னைக்குன்னா ஆட்சி வந்ததுனால அவருக்கு ஒரு கனவு. ஆனா அது செதிலா உடைக்கிறாங்க. இப்போ லீமா ரோஸ் ஒரு பக்கம், சண்முகம் ஒரு பக்கம் உடைக்கிறது இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு நெருக்கடி. அப்ப அவரு என்ன பண்றாரு, நாம ஆட்சி அமைப்போம், திமுக கிட்ட கூட்டணி ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகள்லாம், அதாவது நேற்று ஃபுல்லா ஊடகங்கள் அப்படிதான் ஓடி. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதுக்கு முதல்வர் ஆக்சுவலி ஸ்டாலின் அதுக்கு பார்த்தா ஒரு தெளிவான விலங்கு கொடுத்துறாரு. ஒருபோதும் நாங்கள் வந்து ஏடிஎம் கூட்டணி வைக்க போறதே இல்லை, தாவைக்கோட வந்து பதவி ஏற்புக்கு நாங்கள் எந்த ஒரு சிக்கலும் வந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து சிறப்பாக வந்து பணி செய்யலாம் தான் பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனா இந்த வதந்தி ஒண்ணு இருக்குல்ல, இதை பார்த்தோன்னா தாவைக்க கட்சி சார்ந்தார்களே இப்படி பண்றாங்க. அதாவது அண்ணனுக்கு எதிராக வந்து பெரிய சதம் பண்றாங்க. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா
அவர் எங்கெல்லாம் மேடையில போனாரோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா டிஎம்கே வந்து எனக்கு எதிராக சதி செய்யுது அப்படின்னு தான் சொல்றாரு வழிய. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கூட இதுக்கு வந்து விட மாட்டாரு, பேச மாட்டாரு, அவ்வளவு மௌனம் காக்குறாரு தோட. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து பிரச்சனை இல்ல தொடர், சைலண்டாவே எல்லாமே செய்யறாங்க. ஆனா செஞ்சுட்டு வராங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து சட்ட ரீதியா அவங்க மூவ் பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க, சட்ட ரீதியா மூவ் பண்றாங்க, சட்ட வல்லுநர்கள் ஆலோசிக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க ப்ரொசீஜரா பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்க ஜென்சியை வந்து கிளப்பி விட்டாலே பிரச்சனை தான் தமிழ்நாடு. அதுதான் இப்ப நிறைய வந்து சோசியல் மீடியா எடுத்து பார்த்தா, இன்ஸ்டா எடுத்து பார்த்தா, அண்ணா பதவி ஏற்க விடாம திமுக சதி செய்துன்றாங்க. அதுதான் தொடர்ந்து இப்படிதான் பேசுறாங்க. பக்கத்து காட்ட சண்டை தான் தொடர், அவனதான் கடுமையா எல்லா ஊர்ல இருந்தாலும் அது தனக்கு எதிராக நடக்கிற எல்லாமே பக்கத்து காட்டுக்காரன் கதை தான். அந்த ஒரு சிந்தனை தான் இவங்களுக்கு, ஒரு சதித்தனமான ஒரு சிந்தனை தான் ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை இருக்கு. எடப்பாடியுடைய பிரச்சனை அங்க வந்து அந்த ஊடகங்கள் பண்ற இது இருக்கு இல்லையா, தாவக வரக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் வந்து பண்றாங்க. நேஷனல் மீடியா பேசுறாங்க. நேற்று தான் நான் பார்த்தேன், நேஷனல் மீடியா பார்த்தோன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கூட்டணி வைக்க போறாங்க. அவங்கதான் ஆமா, இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா சொல்றீங்க? அதுவும் எப்படின்னு சொன்னா, அந்த நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத்தும் எதிரெதிரா நின்னாங்க. பிஜேபி வரக்கூடாதுன்னு 5 வருஷம் 2.5 வருஷம் நின்னாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அது போல அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிடுறாங்க. இன்னொரு கருத்தும் வந்தது அதுக்கப்புறம். யாருக்கெல்லாம் பேசும்போது சொல்றாருன்னா, ஸ்டாலின் அதை மறுத்துட்டாரு, நாங்க வந்து தேர்தலை தேர்ந்தெடுக்காம ஆட்சிக்கு வர மாட்டோம், வெளியில இருந்து வேணா நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் நைட்டு ஓடி இருந்தது. அது நியூஸ் வந்து நைட் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. என்னன்னா திமுக வெளில இருந்து அதுவும் இப்போ வர வந்து ஒரு எடப்பாடி போய் பார்க்க போறாருன்னு கவர்னர் ஓடினு இருக்குது. இன்னும் அவர் பார்க்கல, அவர் வந்து இதுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு, பாண்டிச்சேரியில அவங்க எம்எல்ஏ வந்து பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காரு. அது இன்னும் அவங்க சட்டசபை தலைவரை கூட தேர்ந்தெடுக்கிறதோட அவ்வளவு பிரச்சனை இருக்கு, சில்லா உடைச்சிடுவாங்க போல. அதுதான் இப்ப எடப்பாடி பயப்படுறாரு. அதனாலதான் எடப்பாடி அப்படி ஒரு மூவ், நீங்க எதுக்கு அவங்கள ஆதரவு, நாம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எம்எல்ஏக்களை வந்து தன்னை கிட்ட தக்க வைக்கணும்னு பாக்குறாரு. இப்ப விஜய் வந்து பெரும்பான்மை வெற்றி பெற முடியல, 108 சீட்டுக்கு ஜெயிச்சாரு. இது எப்படி தொடப்பாங்க? இது வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா, இல்ல வந்து இல்ல இன்னும் அவர் பெருசா ஜெயிச்சிருக்கணும், அவர் இன்னும் சில விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்னு பாக்கலாம்? இதுலதான் நல்லா பண்ண முடியும், இதெல்லாம் நல்லா பண்ண முடியும். மெஜாரிட்டி வந்தா நமக்கு எதிராக தான் இருக்கும், மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள், கார்பரேட் நலன்கள், இது மேலும் ஆமா சிறுபான்மை அரசுன்றது நமக்கு வந்து போராடுவதற்கும் அழுத்தம் கொடுக்கறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை ஆதரிக்கக்கூடிய சிறு கட்சிகளோட சேர்ந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கும் உதவும். ஓகே சார். அதாவது இப்ப வந்து எம்ஜிஆருக்கு கிடைத்த ஒரு ஆதரவு இருக்குல்ல, பெரும் ஒரு ஆதரவு, அந்த ஆதரவு இப்ப வந்து விஜய்க்கு இல்லைன்றீங்களா? அப்படி இல்ல, அப்படி வந்து எப்படின்னு சொன்னா, வாக்கு வந்து நிறைய வாங்கியிருக்காரு, அவரை விட அதிகமா வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு. ஆனா வந்து ஏற்கனவே இங்க பலமான கட்சிகளா 2 கட்சிகள் இருந்தது இருக்கு, அதுதான் இது. அப்ப எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது, திமுக மட்டும் தான் அது. காங்கிரஸ் ஒண்ணு பெரிய பலமான கட்சி சொல்ல முடியாது, அதுதான் அதிமுக சீவ் பண்ணாங்க. இப்ப எப்படி ஒரு அதிமுக இதை பெரும்பாலும் சீவ் பண்ண மாதிரி திமுகதையும் வாங்கியிருக்காரு, திமுக தான் பெரும்பாலும் ஓட்டை வாங்கியிருக்காரு. அது போல வந்து அப்போ வந்து அவர் காங்கிரஸ் தான் வாங்கினாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, விஜய ஆட்சி பண்ண விடாம இவன் திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவர் ஏற்கனவே வந்து என்னை வந்து துன்புறுத்துறாங்கன்னு ஒரு ஹீரோக்கள் முதல்ல அடி வாங்குறது, அப்புறம் அடிப்பாங்க திருப்பி. அந்த அடி வாங்கி திருப்பி அடிக்கிறதுக்காக தான் இப்ப அதிகாரம் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த அதிகாரமும் கொடுக்காம இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா அது அபாயகரமா போகும். அது எம்ஜிஆர் போல, எம்ஜிஆர் இப்படிதான் பண்ணாங்க. எம்ஜிஆர் ஆட்சியை கவுத்தாங்க, கவுத்து திருப்பி அவர் வந்து மக்கள் கிட்ட போய் புலம்பி ஆட்சியெல்லாம் கவுத்தாங்கன்னு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சாவர வரைக்கும் அசைக்க முடியல. அது மட்டும் இல்ல, அது போல மக்கள் ஆதரவு இருக்கும் போது அவங்களுடைய அதிகாரம் இருக்கு இல்லையா, மோசமா இருக்கும். அப்போ அரசாங்கத்தை ஒரு அதிகாரத்துவமாக, அதுவும் போலீஸ் ஸ்டேட்டா மாத்தது எம்ஜிஆர் தான். அன்னைக்கு வந்து லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கை ஒரு ஆர்டிகல் எழுதுது, கவர் ஸ்டோரி, தமிழ்நாடு இஸ் ஏ போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு எழுதுது. ஏன்னா 5 வயசு பையன் மேலாம் 5 கேஸ் போடுறாங்க, குழந்தை மேல பாட்டு பாடுறதுக்காக தருமபுரியில. அவர் பாவல்னு இப்ப வடக்கு தருமபுரியில இருக்காரு. அப்ப இவரு என்னென்ன ஒடுக்குமுறைகள், அப்புறம் அது மட்டும் இல்லாம கல்வி தனியார் மயமாக்குறது, மருத்துவம் தனியார் மயமாக்குறது, எல்லாமே கடுமையான ஒடுக்குமுறைகள். அதாவது நக்சலைட்டுகள் போன்ற அப்பாவி மக்களை கொண்டது, சுட்டு கொண்டது. இப்படிலாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு முழு சர்வாதிகாரமாக, தொழில் வளர்ச்சிலாம் பெருசா கிடையவே கிடையாது.
ஒரு இருண்ட ஆட்சி தான் அது, கொடூராட்சி. ஏன்னா அதுக்கு என்ன மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற தைரியம். அது போல வந்து நாளைக்கு விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்தாச்சுன்னா ஒரு கொடூரமான ஆட்சியை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்ப பொதுவாக என்ன பேசப்படுதுன்னா, எம்ஜிஆரோட ஆட்சிகளும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஆட்சி அப்படின்றாங்க. அம்மா சொல்லவே நீங்க இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தோன்னா கொடுமையான ஒரு ஆட்சியா இருந்திருக்கு பழகுது. பாசிசம் ஆட்சின்னு தான் இப்ப சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி. அதாவது ஒரு வார்த்தை அவர் எதிர்த்து பேசக்கூடாது பழகுது, பேச கொள்ள வச்சிருவாங்க அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்ப வந்து குண்டாஸ் இருந்தது, குண்டாஸ் வந்தது, தேசிய பாதுகாப்பு சட்டம் இருந்தது, அதெல்லாம் தொழிற்சங்க தலைவர்கள் மேலதான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் வந்து ரவுடிங்க இவங்கெல்லாம் கிடையாது, பேர் தான் குண்டாஸ். அது யாரை எதிர்த்து அவர் போராட்டம் குண்டாஸ் போட்டதெல்லாம் வந்து தொழிற்சங்க தலைவர்கள். சினிமாவே வந்து இருக்குது ஒரு படம் வந்து சங்கத்தமிழன், இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் போராடுவாங்கல்ல, அதுல வந்து 2 பேர் மேல குண்டாஸ் போடுவாங்கல்ல, அவங்கதான் ஃபர்ஸ்ட் குண்டாஸ் போட்டவங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல போட்டவங்க. அர்த்தநாரீஸ்வரன், இந்த பாரதிநாதன் எழுத்தாளர்லாம் இருக்கிறார், அவங்கெல்லாம் வந்து மணி அவங்க மேலாம் குண்டாஸ் போட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலன்றது மோசமா இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் மக்கள் சக்தி தாங்கிட்ட இருக்குது, என்ன வேணா சாயலாம் அப்படின்ற ஒரு சர்வாதிகார தன்மை எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதுல கடுமையான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் இருந்தது. சமூக வளர்ச்சியே கிடையாது. அது ஒரு இருண்ட ஆட்சி, முழுக்க இருண்ட, எந்த தொழில் வளர்ச்சியும் கிடையாது. 89களுக்கு வந்த இவங்க தனியார் மயமாக்கெல்லாம் 89க்கு அப்புறம் வந்து கருணாநிதியும் ஜெயலலிதா போட்டி போட்டுன்னு உருவாக்குனதா இதெல்லாம். ஆரம்ப காலத்துல எம்ஜிஆரோட ஆட்சி வந்து நம்ம ஒரு குடும்பமான ஒரு ஆட்சி தான். ஆமா, உண்மையிலே எம்ஜிஆர் காலத்துலதான் பெங்களூர், ஹைதராபாத்லாம் டெவலப் ஆச்சு. சென்னை வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்து டெவலப் ஆன ஒரு சிட்டியோட இவங்க வந்து டெவலப் ஆகல. அந்த காலத்துல இருந்து டெவலப் ஆகிற சிட்டி இது. ஆனா எம்ஜிஆர் காலத்துல இது டெவலப்பே ஆகல. ஏன்னா இவங்க ஓட்டு போறதுல இருந்து இதை வந்து கவனிக்கதே கிடையாது. ஓட்டு போறது இல்லைன்றதுனால இவங்க, ஏன்னா இவங்க எப்பவுமே ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டது கிடையாது. அப்போ வந்து அதனால கவனிக்கிறதே கிடையாது, எந்த தொழில் வச்சியும் கொண்டு வரல. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்பதான் பெங்களூரு இவங்கெல்லாம் வந்து வளர்ந்தது, ஹைதராபாத்லாம் வளர்ந்தது. மீண்டும் அந்த போட்டி காம்படிஷனுக்கு வந்து ஐடில 89 வந்து கலைஞர், அப்புறம் ஜெயலலிதா, அவங்க வந்து முதலாளிகளுக்கான இதுல வந்து எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த திட்டங்களையும் நிறுத்தாம அப்படியே தொடர்ச்சியா வந்து தான் இருந்தாங்க. அதிமுக திமுக ஆட்சியில மக்களுக்கான இதுலதான் இவங்க போட்டது அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க போட்டது இவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்ப விஜய் வந்து அரசியல்ல வந்துட்டாரு, அடுத்து வந்து ஆட்சி அமைக்க போறாரு. உங்களோட பார்வையில நீங்க எப்படி தொடர்பாங்க? விஜய் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, நல்ல கட்சியை வழி நடத்தி இந்த மக்களை வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மக்களை கொண்டு செல்வாரா? நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? நீங்க எப்படி அவரை வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல, இப்ப நான் பொறுத்த வரைக்கும் போன காணொலியிலே சொன்னேன், விஜய் வந்து ஒரு கார்பரேட் ஆளு. இவங்க ஸ்டாலின், எடப்பாடிக்கு பதில் விஜய், அவ்வளவுதான் மாற்று, அவ்வளவுதான். இந்த கார்பரேட் தான் மாற்று. அதாவது மாற்றுனா ஒரு பெரிய பணக்காரர்கள் வேலை செய்யக்கூடாது, இவர் ஒரு மாற்று, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏஜென்ட்டுகள இவர் ஒரு ஏஜென்ட். எத்தனை ஏஜென்ட் இருப்பாங்க ஒரு பிசினஸ் பண்றதுல, அது போல இவர் ஏஜென்ட். இவரு கார்பரேட் நலன்களுக்கு மீறி பெருசா செஞ்சிட மாட்டாரு. ஒன்றும் அவர்கிட்ட அந்த கொள்கைகள் ஒன்றும் இல்லை. சும்மா இந்த இலவசங்கள் அப்படி இப்படின்னு இப்ப இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, தொடர்ந்து இந்த எலும்பு துண்டுகளை போட்டு மக்களை வந்து காயடிக்கிற வேலை, இதை தான் இவங்களும் செய்வாங்க. ஒண்ணு என்ன விஷயம்னா, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது இப்போ இல்ல ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த கருப்பு சட்டங்கள், இது 12 மணி நேர வேலை, அப்புறம் வந்து தொழிலாளர் போராட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா ஒடுக்குனது, இது போல தன்மைகள் வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்றது ஒரு சந்தேகம். எந்த அளவுக்கு முடியும்? ஏன்னா நம்ம அதை எதிர்க்க முடியும், அரசை வந்து நிர்பந்திக்க முடியும், அங்க ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளை நம்ம நிர்பந்திக்க முடியும். முன்ன வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடிமைகளா இருந்தாங்க எல்லாமே. இந்த போராட்டங்களுக்கும் வந்து பெருசா வந்து இவங்க வந்து குரல் கொடுக்கல. அதனாலதான் இந்த அளவுக்கு தோல்வி கூட கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் தோல்வி என்னன்னா, இவங்க கூட்டணியில கூட கிடையாது. கூட்டணி இருந்தா கூட வந்து அதுக்கு வந்து இருக்கலாம். இவங்க வெளியில இருந்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பம்மிக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க அடிமை மாதிரி இருந்தாங்க. அப்படி இல்லாம இதுல மக்களுக்கான விஷயங்களை பண்ணணும், மக்கள் களத்தையும் கட்டி அமைக்கணும், மாற்று மக்கள் களத்தை கட்டி, அதுதான் தீர்வு. இந்த திமுக, தாவேக, அதிமுக எல்லாம் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. புதிதாக இந்த வேற பொருளாதார கொள்கைகளோட வரணும். இந்த தனியார் மையம், தாராள மையத்தை எதிர்த்து யார் வராங்களோ அவங்க தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். முக்கியமா கல்வி, சுகாதாரம், இது இலவசமாக்கணும். இவங்க கிட்ட அப்படி ரெண்டுத்தையும் இலவசமாக்குற திட்டங்களும் எதுவும் கிடையாது.
ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோன்னா டிஎம்கே பார்த்தோன்னா மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக இருக்குது. அப்படி நிறைய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ பார்க்குறோம். ஏன்னா பார்த்தோன்னா மும்மொழி கொள்கை அதை வந்து இங்க வந்து கொண்டு வரக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ நேற்று ஒரு அறிக்கை வந்து இருக்கு, மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் வந்து ஆமாம், அது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. உண்மையாவே வந்து விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியா நிற்பாரு. ஏன்னா ஒரு காலத்துல சொன்னாரு என்கிட்ட வந்து பெரும் சக்தி இல்ல, அதிகாரத்தை தான் நான் வந்து நிற்பேன்றாரு. இல்ல இவங்க இருந்தாங்கன்னா, விசிக கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்கன்னா அழுத்தம் இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, அவன் கிரிமினல். அதாவது பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துல எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டாச்சு. காங்கிரஸ் கட்சியும் கையெழுத்து போட்டுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியும் கையெழுத்து போட்டுச்சு. கையெழுத்து போடாதது 2 மாநிலம் தான், ஒண்ணு தமிழ்நாடு, மேற்கு வங்கம். அது முடிஞ்சு இன்னும் ஆட்சியே அமையல, உடனே சர்க்குலர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புறான், கையெழுத்து போடுன்ட்டு. அப்புறம் எவ்வளவு கிரிமினல், அதான் பிராமணிகள் கன்னிங்னஸ், பார்ப்பன கைமத்தனர்கள் இல்லையா. இன்னும் ஆட்சி அமையாத போது செக்ரட்டரிஸை வச்சு கையெழுத்து வாங்க பாக்குறான். மிகப்பெரிய ஒரு இந்து கலவரம் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இவங்க எல்லாம் தேர்தல் பரபரப்புல இருக்கிறாங்க, ஒன்னும் புரியாம இருந்துக்கிறாங்க. அவன் திருட்டுத்தனமா அந்த வேலையில செஞ்சு நிற்கிறான். அதை கொண்டு வரதுக்கு வந்து அவன் வந்து அனுப்பி இருக்கிறான். உடனே அனுப்பி நீங்க உடனே வந்து இதை கையெழுத்து போடுங்க அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்துறான். அப்போ இந்த வேலைகள் கட்டாயம் செய்வாங்க. ஆனா இவங்களுடைய விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட இருக்கிற செக்ஷனும் வந்து நல்ல செக்ஷன் வந்து தேசிய செக்ஷன் பாத்தீங்கன்னா 18 இருந்து 25 வயசுல இவங்க அதிமுக எல்லாம் ஒரு ஆள் 2 ஆள் தாங்க ஜெயிச்சுக்கிறாங்க. இவங்ககிட்ட 20 பேருக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல வந்து 45 வயசுக்குள்ள இவங்க கிட்ட வந்து 50 பேருக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க கம்மி தான். திமுக அதிமுக 50 வயசுக்கு மேலதான் நிறைய பேர் ஜெயிச்சுக்கிற ரேஷியோ பார்த்தா. அதே போல பெண்கள், மத சிறுபான்மையினர் வந்து இவங்க கிட்ட 14 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. தலித் குடும்பம் பார்த்தோன்னா பொது தொகுதியில 4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா அது வந்து நம்ம இப்படி பார்க்க முடியும். ஏன்னா விஜய் அது விஜயோட கேண்டிடேட் கூட யாரும் தெரியாது. ஆமா, தெரியாது, பேரே தெரியாதான் போட்டாங்க. ஏன்னா விஜய் ஒரு ஃபேஸ் மட்டும் தான் போட்டாங்க. இதுதான் முக்கியத்தோட, இந்த மாற்றம் முக்கியம் இல்ல. இவங்க திராவிட கட்சிகளும் மற்ற கட்சிகளும் சாதி ரீதியான கேண்டிடேட்ஸ், சாதி ரீதியான திரட்டி ஓட்டு போட வைக்கிறது, சாதியை எங்கேயும் விடாமலே கட்சிக்குள்ளேயே வச்சு இருந்தது, அதெல்லாம் உடஞ்சி வருதுன்றது நல்ல விஷயம் தானே. மாற்றுதான், இதுவும் ஒரு மாற்றம். அதான் இளையோருக்கான விஷயம் அது. இளையோர் அதனாலதான் பழைய கட்சிகள் பிடிக்கல. சோ அப்போ வந்து மக்களே பார்த்தனா ஒரு சாதி மதம் பார்க்காம விஜய்க்கு போறான் ஓட்டு. அரசியல்ல ஒண்ணு சேர்றான், அதுதானே முக்கியம். ஒரு அரசியல்ல ஒண்ணு சேர்றது முக்கியம் இல்ல. இவங்க சேரமாட்டா சொல்லிருந்தாங்கல்ல, சேர்றாங்கல்ல. அப்ப இவ்வளவு நாள் ஏமாத்தி தானே இருக்கிறாங்க 70 வருஷமா. ஓகே சார். இப்ப பார்த்தோன்னா விஜய் பார்த்தோன்னா கடந்த காலத்துல என்ன சொன்னாரு, பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணாரு. பாசிசம்ன்றா அது எவ்வளவு பேர் வார்த்தை, அதிகாரமுள்ள சக்திக்கு வந்து நம்ம மேல வந்து எவ்வளவு வந்து அழுத்தம் கொடுக்குதுன்னு நிறைய விஷயம் பார்க்குறோம். அதை வந்து விஜய் பார்த்தோன்னா தன்னை தொண்டர்கிட்ட வந்து பேசுறாரு, நார்மலைஸ் பண்ணாரு. பாசிசம் பாயசம் சொல்லி ஏமாத்தாங்க. இப்ப இருக்கிற அந்த அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து அவரு சொல்லுவாரா, உண்மையே பாசிசம் வந்து இருக்கு அப்படின்னு சக்திகள் பேசுவாங்க, உணர்வாங்க. இல்ல அவங்க கூட இருக்கிற சக்திகள் பேசுவாங்க, அவங்க கூட இருக்கிற சக்திகள் பேசுவாங்க. ஆனா முதல்ல அந்த சதி கோட்பாடுகள் இருக்குது இல்லையா, அதுல இருந்து அவங்க வெளில வரணும். அவன் திரும்ப வந்து திமுக அதிமுக இதே இதுல ஓடி இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஜனங்க கொஞ்ச நாள்ல வெறுத்துருவாங்க. அதோட இப்ப விஜய் கூட வந்து இடதுசாரி சிந்தனை ஆட்கள் வந்து உள்ள போறது கூட்டணி போறது ரொம்ப அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா தாண்டி விஜய் பார்த்தனா இப்ப சமீபத்துல வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டாரு, வெற்றி பெற்றது கூட பார்த்தோன்னா ஜோதிடம் தான் ஒரு காரணம், அனலைஸ் பண்ண ஒரு ஆள் தான் ரொம்ப காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் பெருதும் நம்பக்கூடிய ஒரு ஆளுகிறார். எப்படின்னா நம்ம மோடி எப்படி போயிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறாரோ அந்த வாழ்க்கையெல்லாம் இவர் பண்றாரு. இவரும் ஒரு பார்ப்பனைக்கு ஒரு வந்து பார்ப்பனத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளோ செயல்பட வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சடங்கு இருந்தாலே பார்ப்பனத்தனம் நம்ம நம்ப வேணாம், அப்படி நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா கீழகிற சாதாரண மக்களும் சடங்குல தான் இருக்கிறாங்க. 10 கயிறு கட்டுனுக்கிறான். பிடிஆர் பாருன்னு ராஜா பார்த்து இவ்வளவு கயிறு கட்டி வச்சு அவன் உலகத்துல பெரிய இன்டர்நெட். ஒரு திராவிட இதுலயே வந்து பெரிய பாரம்பரியம், நீதி கட்சி பாரம்பரியம், பரம்பரையா இருக்கிறவன் இவ்வளவு கயிறு கட்டி இருக்கும்போது இன்னும் திராவிட இதுல இருந்து போராடியா வந்துக்கிறாரு. அப்படி இல்லை, ஆனா அது இருக்கு. இப்ப ஜெயலலிதா பண்ணாத இதுவா, ஜெயலலிதா சடங்குகள் அதெல்லாம் பண்ணாத இதுவா. ஆனா அது வேற, மக்கள் வேற. மக்கள் சடங்குகள் கூட அது ஒரு வர்க்கத்தன்மைகளும் பகுதி சார்ந்த விஷயங்களும் தான் இருக்கு அவங்க சடங்கு.
அதுக்குன்னு இவங்க பண்ணக்கூடிய சடங்குகள்லாம் ஒரு விலை உயர்ந்த சடங்குலயே விலை உயர்வுலாம் இருக்குது இல்லையா, ஒரு காஸ்ட்லியா இருக்குது இல்லையா, அதெல்லாம் மக்கள் பண்ண போறது இல்லை. அவங்களுக்கான சடங்குகளை பண்ணுவாங்க. அது கூட அறிவார்ந்த சமூகம் வளரும்போது அது தீர்வத்தோட நம்ம சமூகத்தை அறிவார்ந்ததா வளர்க்கணும், அதான் முக்கியம். இவனுங்க எவனும் வளர்க்க மாட்டான், அதுதான் அது வெளியில இருக்கிறவங்க தான் வளர்க்கணும். இந்த அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அது வெளியிலிருந்து முற்போக்காளர்களால, ஜனநாயக சக்தியால, இடது சக்திகளால வளர்க்கப்படும். அதுதான் தேவை இருக்கு. கட்டாயம் நல்ல வாய்ப்பு. இளையவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறது மிக வாய்ப்பு. இந்த அரசியலை நீக்கினாங்க திராவிட கட்சிகள், எந்த இளையவர்களுக்கு அரசியலை நீக்கினாங்களோ அந்த இளையவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க பெருவாரியா. அது வந்து சிறப்பு. இந்த தேர்தலுடைய மிக சிறப்பு வந்து இளையவர்கள் வந்ததும் பெண்கள் வந்து அரசியலை கவனிக்கிறதும். இந்த ரெண்டும் ரொம்ப மாற்றம். பெண்கள் அரசியலை கவனிக்கிறாங்க, கவனிக்கிறதும் ரொம்ப மாற்றம் இது. அதே போல இறுக்கமா இருந்தாங்க இல்லையா, தலைமுறையா கண்மூடித்தனமா போட்டு அந்த இறுக்கத்தை இந்த புதிய தலைமுறைகள் வந்து உடைச்சிட்டாங்க. இந்த குடும்ப வாக்குகளை, குடும்ப பரம்பரை வாக்குகளை உடைச்சு செதைச்சிட்டாங்க. இப்ப இவங்க வாங்கி இருக்கிற 25%, 24% பரம்பரை ஓட்டுலாம் கிடையாது. அதுதான் நம்ம எதிர்பார்க்காது. நாம எதிர்பார்க்காம நாம சொன்ன இவர் வந்து அதிகம் வரமாட்டாரு, இவங்க தனி மெஜாரிட்டி வரமாட்டாங்க, அவங்க கூட்டணியில் அமைப்பாங்கன்னு கூட நான் போன வாட்டி சொன்னேன். ஆனா குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் ஒட்டுமொத்தமா இருக்கு. நம்ம கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாடு முழுக்க இந்த மாற்றங்கள் வந்ததுன்னு யாருக்கும் கண்டு. நிறைய ஃபேமிலி கூட பார்த்தோன்னா, ஒரு ஃபேமிலி பார்த்தோன்னா இந்த கட்சிக்கு போட்டுன்றான், பையன் பார்த்தோன்னா அந்த கட்சிக்கு போட்டுன்றான். ஸோ இப்படிதான் உங்க ஓட்டு நிறைய இதாக இருக்கு. அது யாருமே எதிர்பார்க்காதது. அதுதான் பிரச்சனை. அந்த எதிர்பார்க்காத இடத்துலதான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து மாற்று, அதாவது பார்த்தோன்னா மாற்று அரசியலுக்கு தான் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. யூஎஸ்ல இது ஒன்று சொல்லுவாங்க, பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு தனக்கு ஒரு வந்து ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகன் மைக்கேல் ஜாக்சன் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அவருக்கு பார்த்தோன்னா பயங்கர வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதாவது அவர் வந்து ஃபேன் ஹீரோவை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு பைத்திய நிலையில வந்து போயிட்டு கண்ணு தன்மும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எது செஞ்சாலும் வந்து நல்லதாங்க, எது பண்ணா நல்லதானே அப்படின்னு மாதிரி ஒரு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இந்த ஜென்சி கிட்ஸ் பார்த்தோன்னா மாற்றுன்னு சொல்லி வந்து விஜய் வந்து ஒரு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாங்க. விஜய்க்கு வந்து இந்த விஷயம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கு, விஜய் நிறைய புக்கு படித்த ஒரு மேதாவி, ஏன்னா விஜய் வந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளு, ஒரு போட்டம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஏன்னா இங்க நிறைய தோழர்கள் நம்ம பாக்குறோம், ஏன்னா ஒரு பிரச்சனைனா மக்களுக்கு உடனே போவாங்க, இன்னைக்கே போவாங்க. இப்போ நீங்க பேசுறீங்கன்னா நீங்க வேற பிரச்சனை நீங்க போய் வந்து பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நிறைய கட்சி இருக்கு இங்க வந்து. அப்ப அவங்கள ஒரு மாற்றா பார்க்காம சினிமால வந்து கதாநாயகன் வந்து நம்ம வந்து இவர் செய்வார்ப்பா அப்படின்னு இவர் ஒரு மாற்றா வந்து அந்த ஒரு ஹோப் வருது இல்ல, இது எப்படி நீங்க பாக்குறீங்க அந்த ஒரு ஹோப்? அதான் ரெண்டு விஷயம் இருக்கு தோட. ஒண்ணு, களத்துல வந்து செய்யறவங்க வந்து இப்ப செய்யறது இல்லை. அரசியலை நீக்காச்சு, திராவிட கட்சிகள் அரசியலை நீக்கிடுச்சு. சமூக ரீதியா முற்போக்கு வட்டாரங்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்கள், கருத்தரங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை. சிபிஎம் எல்லாம் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆனவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மனநிலையில செயல்படுறாங்க. கட்சி அந்த மனநிலையில தான் செயல்படுது, ரிட்டையர் ஆனவங்க மாதிரி செயல்படுறாங்க. அப்போ அங்க மாற்று வந்து உங்க சமூகத்துல இல்ல தோட பேசுறதுக்கும். ஆமா, இவங்களுக்கு தெரியல அரசியல் மாற்று தெரியல. அப்போ இவங்க அரசியல் ரீதியா அறிவு வளர்ந்தவங்க கிடையாது. நம்ம கல்வி ஒண்ணு பெரிய பகுத்தறிவை வளர்க்குற கல்வியும் கிடையாது. அப்போ இந்த இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மேய்ப்பரா வராங்க. அவ்வளவுதான். விஜய் வந்து ஒரு மேய்ப்பர். எப்படி எம்ஜிஆர் ஒரு காலத்துல மேய்ப்பரா இருந்தாரோ இவர்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் பாவங்களுக்கெல்லாம் கலைஞ்சி இவங்களை வழிகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மேய்ப்பரா, நல் மேய்ப்பரா அவர் வந்து அவங்களுக்கு தெரியல. இப்ப அப்படிதான் வந்திருக்குது. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அந்த கால இறுக்கமான மனிதர்களுக்கு பதில் இவங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாங்க. இதுதான் சிறப்பு இவங்க கிட்ட. இந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துருக்குது. இந்த சிந்தனை வேகமா மாறுறது இருக்கு இல்லையா, அது இவங்க வேகமா மாறும். அதுதான். இப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சி கூட பார்த்தோன்னா அது மிக ஒரு கொடுமையான ஒரு ஆட்சின்னு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப விஜய் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனா கூட இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் பாக்குற சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பார்த்தோன்னா ஒரு 21 நாள் தான் அவர் வீட்டு விட்டு வந்து வெளியே வந்தாரு. ஸோ இப்படி வந்து களத்துல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஒரு உழைக்காத ஒரு பர்சன் காத்த நாளைக்கு வந்து நிப்பாரா அப்படி ஒரு இது ஒண்ணு இருக்கிறதோட நமக்காக நிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கூட அப்படி கூட பார்க்க கூட மக்கள் போடுவாங்க ஓட்டு. அதுதான் அந்த நாள் நீடிக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டார். அவருக்கு அந்த செல்வாக்கு குறையும் போது தான் மக்கள்கிட்ட வருவார். அப்படி இல்லைன்னா அவர் வர வேண்டிய தேவை இல்லைல்ல. அவர் வந்து செல்வாக்கு குறையும் போது தான் அவர் வருவார். அப்போ வந்து விஜய் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பாருன்னு நம்ம பார்க்கலாமா? உண்மையே
நான் தான் சொல்லிட்டேனே, ஏஜென்ட் ஸ்டாலினுக்கு பதில் வேற ஒரு முகமூடி, அவ்வளவுதான். எடப்பாடிக்கு பதில் வேற முகமூடி. கார்பரேட் நலங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஆட்சியை கழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு வந்து யார் கம்யூனிஸ்டுகளை வச்சுக்கிட்டு விசிகாவை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் ஒப்பேத்தலாம். பண்ணிக்கலாம். அந்த மொழி திணிப்பு, சில மாநில உரிமைகள், அப்புறம் கல்வியில சில இவங்க ஏற்கனவே கொடுக்குறாங்களே நமக்கு மிட்டாய்ங்க, அந்த மிட்டாய்ங்க சீர்திருத்தன்ற பேர்ல சில மிட்டாய்ங்க, கல்வியில சில மிட்டாய்ங்க, பெண்களுக்கு இவ்வளவு காசு, அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு ஒப்பேத்துவாங்க. அவ்வளவு. ஓகே, கண்டிப்பா பார்ப்போம் விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி அமைப்புதுன்றதோட கண்டிப்பா.